நம்மளுடைய கண்களும் செவிகளும் சிந்தனைகளும் பார்க்க தவறிய பல இடங்களுக்கு இந்த லெந்த நாட்களில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த இடங்களில் கடவுள் எப்படி இருக்கிறார் என்பதையும் கடவுள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதையும் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த லெந்த நாட்களின் 15வது நாள் தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரினாலே ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லா நாட்டினுடைய சட்டத்திலையும் கொலை செய்வதற்கென்று ஒரு தண்டனை இருக்கிறது. கொலை செய்தால் இத்தனை வருஷம் சிறை, இப்படி ஒரு தண்டனை என்று எல்லா நாடுகளுக்கும் தண்டனை மாறினாலும் அந்த செயலுக்கு என்று ஒரு தண்டனை நிரந்தரமாக இருக்கிறது. இந்த தண்டனை சட்டத்திட்டம் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிறந்த உடல் ரீதியாக இந்த உலகத்தில் வாழற மனுஷங்களை மாத்திரம்தான் அது குறிக்குது. இந்த உலகத்துக்கே வராத மனிதர்களை கொலை செய்யும் போது இந்த தண்டனைகள் யாருக்கும் பெரும்பாலானவர்களுக்கு பொருந்துவதில்லை. உலகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே கொலை செய்யறதா? ஆமாம், ஆனால் அதுக்கு பேர் வேற. அதுக்கு பேரு கருக்கலைப்புன்னு சொல்லுவோம், அபார்ஷன். இதை பற்றின பல கண்ணோட்டம் உலகம் எங்கும் இருக்கிற பல மக்கள் இடத்துல இருந்தாலும் இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே அழிக்கப்படுவது ஒரு உயிர். ஆனால் அந்த உயிரை எதன் அடிப்படையில் அழிக்கிறாங்க? அதை அழிக்கிறதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கு. பெரும்பாலான இடத்துல இன்றைக்கும் நமது நாட்டில் கூட அப்படி இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாகவே ஒரு உயிரை அழிக்கிறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, அந்த உயிருடைய பாலினம், அது ஆணா பெண்ணா என்பது. இந்த உலகத்திற்கு வருவதற்கு முன்பதாக அந்த உயிருக்கு இந்த உலகத்தில் இத்தனை பிரிவினை இருக்குன்னு கூட தெரியாது. இந்த உலகத்தில் இத்தனை மொழி இருக்கு, இத்தனை கலாச்சாரம் இருக்கு, இத்தனை பாலினம் இருக்கு, இந்த மனுஷங்க இதுக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு அந்த குழந்தைக்கு தெரியவே தெரியாது. ஆனாலும் அந்த உயிர் கொல்லப்படுகிறது. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல நிறைய சின்ன பசங்க வராங்க. அதில் ஆண் பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க எல்லாரும் சேர்ந்தவங்க தான். அந்த பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இப்படிப்பட்ட ஒரு பிள்ளை என் திருப்பெயரை நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவர் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார். குழந்தைகளுக்கும் சரி, கடவுளுக்கும் சரி, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. அவர்களுக்கு பிரிவினைகள் கிடையாது. அவர்களுக்கு படிநிலைகள் கிடையாது. அவர்களுக்கு உயர்வு தாழ்வுனா என்னன்னு தெரியாது. கடவுளுக்கும் குழந்தைகளுக்கும் இவற்றையெல்லாம் நாம் எப்பொழுது சொல்லிக் கொடுக்க திணிக்க முயலுகிறோமோ அப்பொழுது இந்த உலகத்தை மீண்டும் மீண்டும் நாம் உடைக்கிறோம். கடவுளையும் சேர்த்து உடைக்கிறோம். நாம் அழிப்பது உயிர்களை மட்டுமல்ல, இந்த உலகின் அழகான எதிர்காலங்களையும் சேர்த்துதான் அழைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் அழிக்க வேண்டியது உயிர்களை அல்ல. நாம் அழிக்க வேண்டியது நாம் உருவாக்கி வைத்திருக்கிற பிரிவினைகளையும் வேற்றுமைகளையும் ஏற்றத்தாழ்வுகளையும் படிநிலைகளையும் தான். அதனால்தான் இந்த உலகம் அழகாகிறது. அந்த அழகான உலகத்தை உருவாக்க கடவுள் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.